வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா, அதிமுகவின் நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதிமுக மிகப்பெரிய தவறு செய்ததன் காரணமாக விஜய் அவர்கள் தற்பொழுது ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை உருவாகியுள்ளது. அதிமுக 166 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 47 தொகுதிகளை மட்டும்தான் பெற்றுள்ளது. மேலும் அதிமுகவின் கூட்டணிகள் போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை, வெற்றியடைந்த தொகுதிகள் எத்தனை என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு இடங்களை மட்டும் கைப்பற்றியுள்ளது. பாமக 18 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 4 இடங்களை மட்டும் தான் கைப்பற்றியுள்ளது. அமமுக 11 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடங்களை மட்டும்தான் கைப்பற்றியுள்ளது. தமாக 5 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடங்களை கூட கைப்பற்றவில்லை. ஐஜேகே 2 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியவில்லை. தமுமுக ஒரு இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடங்களில் கூட வெற்றியடையவில்லை. புரட்சி பாரதம் ஒரு இடங்களில் போட்டியிட்டு அங்கு ஜீரோவாகத்தான் இருக்கிறது. புதிய நீதி கட்சி ஒரு இடங்களில் போட்டியிட்டு அங்கு ஜீரோவாக இருக்கிறது. சிங்கத்தமிழர் கட்சி போட்டியிட்டு ஒரு இடங்களில் போட்டியிட்டு ஜீரோவாகத்தான் இருக்கிறது. தமாக கட்சி ஒரு இடங்களில் போட்டியிட்டு 0 இடங்களை தான் கைப்பற்றியது. கிட்டத்தட்ட எடப்பாடி செய்த மிக முக்கியமான தவறுகள் பாஜகவை கூட்டணியில் சேர்த்தது. இரண்டாவது, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மதிக்காமல் ஒவ்வொரு நபர்களையும் எடப்பாடியின் சுயநலத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கியது. ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், குறிப்பாக செங்கோட்டையன், சசிகலா போன்றவர்களை எடப்பாடி கட்சியிலிருந்தும் பதவிகளிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக அகற்றியது. எடப்பாடி எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துவிட்டார். ராஜினாமா கடிதத்தை எதிர்க்கட்சி பதவி ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்து விட்டார். தற்பொழுது எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்ததன் காரணமாக அதிமுகவின் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டி எடப்பாடியின் பொதுச்செயலாளர் பதவியே எடப்பாடியிடம் இருந்து பறிக்க வேண்டும். ஏனென்றால் 11 தேர்தல்கள் எடப்பாடி தலைமையில் 11 தேர்தல்கள் அதிமுக வரலாற்று தோல்வியை மட்டும்தான் பதிவு செய்துள்ளது. எப்படிப்பட்ட அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்டு எடப்பாடி பழனிசாமியின் கையில் வந்து அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட வரலாற்றில் முதல் முறையாக இழக்க நேரிடுகிறது என்றால் எடப்பாடி செய்த தவறுகள் இங்கு ஏராளம். மக்களுடன் மக்களாக களப்பணிகளை மேற்கொள்ளாமல் பதவிற்காகவும் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் எடப்பாடி செயல்பட்டதுதான் அதிமுக தோல்வியடைந்ததற்கு மிக முக்கியமான காரணங்கள். ஒற்றுமைதான் ஒரு கட்சியின் வலிமையை உணர்த்தும். எடப்பாடி ஒற்றுமை என்ற அந்த எண்ணமே அதிமுகவில் இல்லாமல் மாறிவிட்டார். தற்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எப்போ வேண்டுமானாலும் தாவேகாவிற்கு செல்வார். ஏனென்றால் விஜய் அவர்களுடன் இருப்பது செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர், 9 முறை சட்டமன்றத்திற்கு சென்றவர். தற்பொழுது மாஜி எம்எல்ஏக்களுடனும் தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களாக வெற்றியடைந்தார்களா 47 பேர். அவர்களில் எடப்பாடியை தவிர 46 பேருடனும் செங்கோட்டையன் அவர்கள் பேசி வருகிறார். எப்போ வேண்டுமானாலும் அதிமுகவின் வேட்பாளர்கள் அந்தர்பல்ட் அடிப்பார்கள். அப்படி அடித்தால் அதிமுக என்ற ஒரு கட்சியே இல்லாமல் மாறிவிடும். ஏனென்றால் விஜய் அவர்கள் களத்தில் 234 தொகுதிகளில் போட்டியிட்டு 108 இடங்களை கைப்பற்றியுள்ளார். இந்த 108 இடங்களில் 90% முதல் முறை எம்எல்ஏவாக வெற்றியடைந்தவர்கள். இவர்கள் யார், களத்திற்காக என்ன செய்தார்கள், போராளியா என்று எதையும் மக்கள் பார்க்கவில்லை. எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் பார்க்கவில்லை. ஆனா பெண்ணா என்று கூட பார்க்கவில்லை. விஜய், விசில் இந்த இரண்டையும் பார்த்து மக்கள் முதல் முறையாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளனர்.
ஆனால் எடப்பாடியை அதிமுக வெற்றியடையக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. சரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடாமல், உள்கட்சியை சரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்காமல் மோதல்களை ஏற்படுத்தியதுதான் அதிமுக தற்பொழுது நிலைகுலைந்து நிற்கிறது. விஜய் அவர்கள் அடுத்த எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கூட முதல் தேர்தலில் 33% தான் வாக்குகளை பெற்றார். ஆனால் விஜய் அவர்கள் 34%. எம்ஜிஆர் அவர்கள் கூட சென்னையில் பல இடங்களில் தோல்வியை தழுவினார். விஜய் அவர்கள் சென்னை முழுவதும் 14 இடங்களில் 12 இடங்களை கைப்பற்றி 2 இடங்கள் மட்டும்தான் திமுகவிற்கு கொடுத்துள்ளார். ஆனால் அதிமுக சென்னையில் ஒரு இடங்களை கூட வெற்றியடைய முடியலை. ஜெயக்குமார், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தோல்வியை தழுவியுள்ளனர். இதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே முழுமையான காரணமாகவே இருப்பார். அதிமுகவில் அடுத்த கட்ட ஆலோசனைகள் என்ன? நிர்வாகிகள் தரப்பிலிருந்து வெளிவந்த தகவலை நாம் பார்க்கும் பொழுது, உடனடியாக அதிமுகவின் நிர்வாக ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும். அதில் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும். பொதுச்செயலாளர் பதவியை பறித்து அதிமுகவின் சட்டத்திட்டங்களை மாற்றி தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களை கவனமாக தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதை பற்றி பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் துணை முதல்வர் பதவி அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அதிமுக அரசியலில் இதுவரைக்கும் ஏற்பட்ட தோல்விகளை விட மிகப்பெரிய ஒரு தோல்வி இனி வரக்கூடிய அரசியல் காலங்களிலும் ஏற்படும். ஏனென்றால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, அதிமுக எதிர்க்கட்சியாக கூட வருவதற்கு வாய்ப்பில்லை. இரண்டாவது, தமிழ்நாட்டிலிருந்து அதிமுக முழுவதுமாக அகற்றப்படும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் தான் அவரது மறைவிற்கு பிறகு நிகழக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படும். தமிழக மக்கள் முட்டாள்கள் கிடையாது. யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பது. ஏனென்றால் முதல்வர் என்பது வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய பதவி கிடையாது. 5 ஆண்டுகள் தான். எடப்பாடிக்கு 4 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் வழங்கினார். அதை சிறப்பாக செயல்படவில்லை. மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக 5 ஆண்டுகள் பதவிகள் வழங்கப்பட்டது. அதையும் சிறப்பாக செயல்படவில்லை. எடப்பாடி என்றைக்கு அதிகாரமும் பணமும் முக்கியம் என்று சென்றாரோ அன்றைக்கே அவர் தகுதியில்லாத நபராக மாறிவிட்டார் என்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடியின் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதால் உடனடியாக அவரது பதவியை பறிக்க வேண்டும். அவர் தகுதியில்லாத நபர். அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களில் எப்போ வேண்டுமானாலும் 10ற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தாவேகாவுடன் இணைவார்கள். இதனால் அவசரமாக ஆலோசனை நடத்தி எடப்பாடியின் பதவியை மாற்றுங்கள் என்ற ஒரு தரப்பினர்கள் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.